Hi viewers, இப்போ நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சோஷியலில் எக்கனாமிக்ஸ் லெசன் 3 ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன் லெசனோட அப்ஜெக்டிவ் டைப்ஸ் பார்க்க போகிறோம். இதை வந்து உங்கள் குழந்தைங்கள இந்த சேனல் பார்க்க சொல்லுங்கள். இது ஒன்லி ஃபார் சில்ட்ரனுக்கு மட்டும் இல்லை, பேரண்ட்ஸ் நீங்கள் பார்த்து உங்கள் குழந்தைங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரத்துக்கான ஒரு ஷார்ட்கட் மெத்தட். ஓகேவா? ஷால் வி கோ டு அப்ஜெக்டிவ் டைப்? ஃபர்ஸ்ட் ஒன், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். இதில் பார்த்தீங்கன்னா food is physical availability of food stocks, desired quantities அப்படின்னு வந்தாலே இந்த கொஸ்டின்லேயே அவைலபிலிட்டின்னு இருக்குது. அதை நீங்கள் ஞாபகப்படுத்திட்டீங்கன்னா ஆன்சர் ஈஸியாக அவங்க அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. பஃபர் ஸ்டாக் ஃபுட் கிரெயின்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக FCI. பஃபர் ஸ்டாக் ஃபுட் கிரெயின்ஸ் அப்படிங்கும்போது FCI. விச் இஸ் கரெக்ட்? கரெக்ட் HYV, MSP, PDS, FCIன்னு வந்தாலே ஆல் ஆர் கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன்னில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் லா 480. இந்த கண்ணை மூடிட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, இந்த வேர்டு தான் முக்கியம். பப்ளிக் லா 480 யாரால் கிரியேட் பண்ணப்பட்டதுன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. நெக்ஸ்ட் ஒன், ரெவல்யூஷன் ஃபார் செல்ஃப் சஃபிஷியன்சி இன் ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன். எப்போ புரட்சி, எதுக்கு ஃபுட்டுக்காக உண்டான புரட்சி எது அப்படின்னா க்ரீன் ரெவல்யூஷன். நீங்கள் ஈஸியாக சொல்லி கொடுக்கலாம். செல்ஃப் சஃபிஷியன்சி இன் ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் அப்படிங்கும்போது க்ரீன் ரெவல்யூஷன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்தியா அடாப்ட் யூனிவர்சல் PDS. எந்த ஊரில் அதிக அளவில் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அதாவது ரேஷன் ஷாப்ஸ் அதிக அளவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான். அதை நீங்கள் ஈஸியாக சொல்லி கொடுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபுட் நெசசரி ஃபார் ஹெல்த் அண்ட் க்ரோத். நம்ம உடம்பு நல்லா இருக்கணும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும், க்ரோத்தாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? நியூட்ரிஷன் தேவை. அந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, ஈஸியாக பிக்கப் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஃபில் இன் த பிளாங்க்ஸில் இண்டிகேட்டர் ஆஃப் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி. நம்ம உடம்புல சத்து குறைஞ்சி போச்சுன்னா அது என்ன சொல்கிறேன்னா அனிமிக். உடம்பு சத்து குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன சொல்கிறேன்? அனிமிக். நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் எந்த இயர் பாஸ் பண்ணாங்க அப்படின்னா 2013. உங்கள் குழந்தைங்களுக்கு புரியறதுக்கு 2013 அப்படின்னு ஈஸியாக சொல்லித்தரலாம். குவாலிட்டி குட்ஸ் அட் ரெஸ்பான்சிபிள் ரேட்ஸ் டு காமன் பீப்புள் எது அப்படின்னா கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் மேட்ச் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த நம்ம ஃபில்லப்ஸில் படித்ததே தான் இதில் வரும். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் இதை திரும்பி படிக்கும்போது இவங்க ஈஸியாக மனப்பாடம் வச்சுக்குவாங்க. கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ்ஸ் அப்படின்னா சப்ளை ஆஃப் குவாலிட்டி குட்ஸ். PDS பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சப்சிடைஸ்டு ரேட்ஸ், குறிப்பிட்ட கரெக்டான ரேட்டில் கொடுக்கக்கூடியது. UNDP நான் இங்கே அண்டர்லைன் பண்ணியிருப்பேன், யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013 நம்ம ஃபில்லப்ஸில் படித்தோம் இல்லையா? கேரளா என்னன்னா லீஸ்ட் புவர் ரீஜன். சில்ட்ரன், இது எக்கனாமிக்ஸ் லெசன் 3 அப்ஜெக்டிவ் டைப்ஸு. இதை கோ த்ரூ பண்ணுங்கள். எக்கனாமிக்ஸ் படிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆன்சர் பண்ணுறது ஈஸி. இதில் கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 1 வேர்டை எல்லோரும் தரவு பண்ணுங்கள். 1 வேர்டில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிங்கன்னா தான் உங்களால் நல்ல மார்க் வாங்க முடியும். பேரண்ட்ஸ், ப்ளீஸ் கைட் யுவர் சில்ட்ரன். ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல், subscribe my channel and like it.